பிள்ளை வளர்ப்பும் சவால்களும் அப்படிங்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்குது. நம்ம வாழ்ற காலம் சமூக ஊடகங்கள் காலம், சமூக வலைதள காலம். இந்த காலத்தில் பெரும் சவால் என்ன அப்படின்னா, பெரியவங்களுக்கே உள்ள பெரிய சவால் என்னன்னா, எல்லா வகையான மனித இனத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியதையும் எல்லா தவறுகளையும் சரி அப்படின்னு பிரசன்ட் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இது உலகமே சந்திக்கக்கூடிய பெரும் பெரும் சவால்கள். இன்னைக்கு தமிழில் உள்ள சோசியல் மீடியாக்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அசிங்கமான விஷயங்களை எங்கே பார்த்தாலும் யாராவது ஒரு இண்டிவிஜுவலை எடுத்து இப்படி அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறதே அதுக்கு ட்ரெண்ட் ஆகுது, அவங்களுக்கு பணம் கிடைக்குது. அதனால இப்படியே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கக்கூடிய சின்ன வயசு பிள்ளைங்களுடைய மனங்களை தான் பார்க்குறாங்க. அவங்க இது மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி உள்ள சமூக வலைதளங்களில் இதையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய நிலை என்னவாகும் இப்படின்னு ஏராளமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சவால்களை சொல்லலாம். இந்த சவால்கள் நம்ம சொன்னோம்டா, அப்ப இந்த நம்ம பிள்ளைகளை சரியான முறையில் வளர்ப்பதற்கு நாம என்ன செய்யணும், என்ன செஞ்சு அவங்கள சரியா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்டா, திருமறை குர்ஆன்ல இதற்கான வழிமுறைகளை தேடினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குடும்பத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல பேசுறது அப்படிங்கிறது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை பத்தி ஒரு எக்ஸ்க்ளூசிவாவே முழுமையாகவே திருமறை குர்ஆன் பேசுகிறது. சில வரலாறுகளை சொன்னாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு முழுமையாக சொல்லப்படுகிறது. அந்த வரலாறுல பல படிப்பினைகள் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லகத் கான லக்கும் யூசுப வ அஹீ லஆயாத்தி பிஸாயிலின். கேட்கிறவங்களுக்கு யூசுப்பிடமும் அவர்களுடைய சகோதரரிடமும் நிறைய படிப்பினைகள் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நிறைய பாடங்களும் படிப்பினைகளும் அவர்களுடைய வரலாறுகளில் இருக்கிறது. அப்ப பிள்ளை வளர்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா ஒரு 10 பாயிண்டா ப்ரெசைஸா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்டா சூரா யூசுப்ல இருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, முதல் விஷயமா பிள்ளைகளை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு விரும்புறோம்ல. பிள்ளைகள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் எல்லா பெற்றோர்களும் விரும்புவாங்க. ஏன்னா இப்ப ஆபத்துகள் நிறைந்திருக்கு, இப்பவும் இருக்கு, எல்லா காலத்திலையும் இருந்துச்சு. அந்தந்த காலத்துல வேற மாதிரி இருந்திருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்த ஆபத்துக்கள் வேற மாதிரியான ஆபத்துகள் இருந்திருக்கு. நம்ம காலத்துல இருக்கிற ஆபத்துக்கு எந்த காலமுமே பிள்ளை வளர்ப்புக்கு எந்த வகையான ஆபத்தும் சவால்களும் இல்லாத காலம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. இப்ப நம்ம காலத்திலும் இருக்கு. அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல இருந்து பார்த்தோம்னா, முதல் விஷயமா நம்ம என்ன எடுத்துக்கலாம்டா, முதல்ல பிள்ளைகள் மீது நம்ம அன்பு காட்டணும், அன்பு செலுத்தணும். பிள்ளைகள்கிட்ட எம்பத்தட்டிக்கலா நடந்துக்கணும். அவங்களுடைய எல்லாத்துலயும் நம்ம பங்கு வகிக்கணும். அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது சும்மா ஒரு மணியை தூக்கி கொஞ்சறதோ, அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த அன்பு, குழந்தையா இருக்கிற வரைக்கும் அந்த அன்பு, அதுவும் அன்பு தான். அதற்கு பிறகு அவங்க வளர வளர, இப்ப ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல ஏதாவது ஒரு அவங்க விருது வாங்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு விழா, அந்த விழாவில் ஏதோ ஒரு போட்டியில கடந்து பரிசு கொடுக்குறாங்க. நிறைய குடும்பங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா, போய் பரிசை வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. அந்த பிள்ளைகளோட கூட போகணும், அவங்களுடைய அந்த மகிழ்ச்சியான தருணத்தை ஷேர் பண்ணிக்கணும். அவங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்கள்ல அவங்க கூட இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை பார்த்தோம்னா, தாய் தப்பம் பிள்ளைய எப்படி கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த பிள்ளைகள் மீத வருத்தமா இருந்தாங்களோ, யாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா சதி துரோகங்களும் பண்ண ஆட்களோ, அவங்க போய் அவங்க தந்தையார அதுக்கெல்லாம் பிறகு கூப்பிடுறாங்க, யா அபானா. நம்ம எவ்வளவு அன்பா வாப்பா எங்க தாப்பனார்னு கூப்பிடுவோமோ அப்படி கூப்பிடுறாங்கன்னு தான் குர்ஆன் கோட் பண்ணுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் தாப்பனாரை கூப்பிடுறாங்க, யா அபத்தி என்னுடைய தந்தையாரே, யா புனைய என்னுடைய மகனை. இப்படி அவங்க குடும்பத்துக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விதத்துல அவ்வளவு அன்பாக பிள்ளைகளுடைய விளையாட்டு போட்டி, விளையாட்டுல கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நம்ம பிள்ளைகள் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்லாம் நம்ம எல்லாரும் விரும்புறோம். அப்படி விளையாட போறதா ஒரு சின்ன போட்டி அப்படின்னு சொன்னாலும், சரி வாங்க இன்னைக்கு நானும் வர்றேன், நீ விளையாடு, நாங்க பாக்குறோம். ஏதாவது ஒரு விளையாட்டுல பிள்ளைகளோட சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய விளையாட்டுகள்ல அதோட சேர்ந்து அவங்க விளையாடுறாங்க, அதோட சேர்ந்து நம்மளும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம் அப்படின்னு விளையாடுற விளையாட்டுகள், இதெல்லாம் அவங்க மேல இருக்கக்கூடிய அன்பை, நெருக்கத்தை, அவங்களோட நம்ம இருக்கிறோங்கிற உணர்வை அவங்களுக்கு அதிகப்படுத்தும். இது அதிகம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த அன்பு எப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய சொல்லலாம். நேரம் கருதி சில விஷயங்களை நம்ம தொட்டு பார்த்துட்டு போக வேண்டியது இருக்கிறது. இந்த அன்பு செலுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே அவங்களுடைய அவங்க எந்த அளவுக்கு வந்துடுவாங்க. அடுத்த விஷயம், ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. எங்க போய் சொல்றாங்க, தாப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் சொல்றாங்க, யா அபத்தி தந்தையே நான் ஒரு கனவு கண்டேன்,
11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு பணிவது போல ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க வந்து நீ போய் யார்ட்டையும் சாகுறேன்லாம் சொல்லிடாத, அவங்க ஒரு வேளை உனக்கு தீங்கு செய்யக்கூடும் அப்படின்னு வந்து அவங்களை கண்டிக்கிறாங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ உள்ள நேரத்தில் ஒரு கனவு கண்டேன், நம்ம என்னமாவது ஒன்று பார்த்தேன், ஒரு சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்று புதுசாக பார்த்தேன், அதில் எனக்கு சந்தேகமா இருக்கு, அது என்ன இது என்னன்னு சொல்லிட்டு பிள்ளைகள் வந்து நம்மளோட டிஸ்கஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கிறோமா, எதையும் ஓப்பனா பிள்ளைகள் வந்து பேசுற மாதிரி டிஸ்கஸ் பண்ற மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு. பெற்றோர்கள் முன்னால உட்காரவே மாட்டாங்க, அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு காலம் இருந்துச்சு பெற்றோர்கள் இலகுவா ஈஸியா பழகிக்கிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்த கட்டங்கள் பிள்ளைகள் வளரக்கூடிய ஒரு நிலையில அவங்களுக்கு வந்து அக்கில்ல வந்து முடி வளருது. இது ஒரு வளர்ச்சியில ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த நேரத்துல வந்து அதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயோ தாப்பனோ அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லாட்டா வேற யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க, மறைவிடங்கள்ல சுத்தப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லிக் கொடுக்கணும். இல்லாட்டா வேற யாராவது சொல்லிக் கொடுத்துருவாங்க. இந்த விஷயம் என்னைக்கா ஒரு நாள் அட்ரஸ் பண்ணப்பட்டுரும். அவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரியாது. நண்பர்கள் உள்ளவங்க இந்த மாதிரி உள்ள விஷயத்தை எப்படி பிரசன்ட் பண்ணுவாங்க, எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்ப இப்படி உள்ள விஷயங்களில் கூட பெற்றோர்களிடத்துல இருந்து எப்படி வழிகாட்டுதல் பெற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒரு தாய் தந்தை மாதிரி அந்த விஷயத்தை வழிகாட்டுறதுக்கு, அதில் வேற நோக்கங்கள் உள்நோக்கங்கள் எதுவும் இல்லாம வழிகாட்டுறதுக்கு வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப இதையெல்லாம் பேசுற அளவுக்கு ஒரு ரெடி நிலையில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அவங்க வந்து நம்மள்ட்ட அவங்களுடைய சந்தேகங்களை தெரிவிக்கிறதுக்கு, சொல்றதுக்கு, எதையாவது கேட்கறதுக்கு, அவங்க உள்ளத்துல உள்ளதை முறையிடுறதுக்கு, பகிர்ந்துக்கிறதுக்கு உள்ள ஸ்பேஸ், அதுக்குள்ள இடம் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் கொடுத்துருக்கிறோமான்னு பார்க்கணும். கொடுக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் இருந்தனாலதான் போய் யார்கிட்ட சொல்றாங்க, இப்படி ஒரு சம்பவம் கனவு பார்த்தேன், கனவு கண்டேன்ங்கிறத தகப்பனார்கிட்ட தான் போய் சொல்றாங்க. அப்ப இப்படி எல்லாத்தையும் நம்மிடத்துல பேசக்கூடிய அளவிற்கு ஒரு கட்டம் வந்துச்சுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு பிள்ளைகள் கொஞ்சம் இறுக்கமாவாங்க. ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு பிறகு சில இதுல சும்மா அப்படி உளறல் மாதிரி அவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த நேரத்துல தான் சொல்ல வைக்கணும். அந்த நேரத்தில் எல்லா விஷயங்களுக்கும் நம்மோடு பேசுகிறார்கள், நம்மளிடத்துல இருந்து இன்புட் வாங்குறாங்க அப்படிங்கறத உறுதி செய்யக்கூடிய அளவிற்கு உள்ள ஓப்பன்னஸ் ரெண்டு பக்கமும். இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு முதல்ல சொன்னோமே, நம்ம காட்டக்கூடிய அன்பு, நம்ம காட்டக்கூடிய எம்பதி, அவங்களோட இருக்கக்கூடிய தொடர்பு, நெருக்கம், அதனுடைய ஒரு போர்ஷனாகத்தான் அவங்க ஓப்பன்னஸ் திறந்த மாதிரி நம்ம இடத்துல பேசுவாங்க. இது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல இருந்து நம்ம எடுக்கக்கூடிய இரண்டாவது செய்தி. மூணாவது, செல்ல பிள்ளை. ஒரு குடும்பத்திலையும் இருக்கு, 2-3 பிள்ளைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, யாராவது ஒரு பிள்ளை செல்ல பிள்ளைன்னா நம்ம எதை புரிஞ்சுக்கிற கூடாது. ஒரு குழந்தை இருக்கு, 2வது ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே எல்லா குடும்பத்தில் உள்ளவங்களுடைய அட்டென்ஷனும் அந்த குழந்தை மேலதான் இருக்குன்னு. ஏன்டா எல்லா வகையிலுமே அந்த குழந்தைக்கு ஏடு தேவை. பார்க்கணும், தூக்கணும், எடுக்கணும், கில் பண்ணணும். வளர்ந்த பிள்ளைக்கு அவ்வளவு பெரிய அட்டென்ஷன் தேவையில்லாம போயிருக்கும். அதற்காக எல்லாரும் கவனிப்பாங்கிறது வேற. ஆனா அப்படி வளர்ந்த பிறகும் கூட ஏதாவது ஒரு பிள்ளை மேல பெற்றோர்களுக்கு ஃபேவரைட் சைல்டு அப்படின்ட்டு வெளிநாடுகள்லாம் ஓப்பனா சொல்லுவாங்க, இவன் தான் என்னுடைய பிள்ளைகள்ல ஃபேவரைட் சைல்டு. சபைகள்லாம் சொல்லுவாங்க, 5 பிள்ளைகள் இருக்கிற, 4 பிள்ளைகள் இருக்கிற, 3 பிள்ளைகள் இடத்துல இதுதான் ஃபேவரைட் சைல்டு, இதுதான் பிடிச்ச குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை பாத்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே அந்த இடத்துல இருந்து தொடங்குது. என்னண்டா மத்தவங்க எல்லாரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் புனியாமீனையும் விட்டுட்டு மத்த 11 பேரும் இவங்க தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முழு கவனமும் கரிசனமும் அவர் ஃபேவரைட் சைல்டா இருக்கிறாங்கிறத குற்றச்சாட்டை. அதனாலதான் தூக்கிட்டு போய் எங்கேயாவது போட்டு ஆளை முதல்ல கொலை பண்ணணும் தான் திட்டம் போடுறாங்க தான் எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. கொலை பண்ணிடுவோம் தான் திட்டம் போடுறாங்க. அப்புறம் அவங்கள ஒரு ஆள் சொல்றாரு, பார்த்து எங்கேயாவது ஒரு ஒன்றும் தெரியாத வனாந்தரத்தில் விட்டுட்டு ஓடியாந்துருங்க, இல்லைன்னா கிணத்துக்கு தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லித்தான் கடைசியில கிணத்துல தூக்கி போடுறாங்க. அப்ப அப்படி வந்து அந்த நிலை ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணமே என்ன அப்படின்னு கேட்டா, ஃபேவரைட் சைல்டுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப நம்ம குடும்பங்கள்ல இருக்கலாம், உள்ளம் சிலதை விரும்புதில்ல, அதுல இருந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது, அது இயல்பு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய விஷயத்துல, நான் என்னுடைய வெளிப்படையான விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு சரிசமமா நடந்துக்கிற முயற்சி பண்றேன், உள்ள அல்லாஹ்வுடைய கையில வச்சிருக்கேன். அதுல சிலரை கூட விரும்புது, குறைய விரும்புது. அது நண்பர்கள்ட்டே அப்படி இருக்கும், சிலரை கூட பிடிக்கும், குறைய பிடிக்கும். இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை, இது அல்லாஹ்வுடைய வேலை. ஆனாலும் இதுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படையான விஷயங்கள்ல நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, யார சொல்றா, என்னுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கு நான் ஒரு அடிமையை அன்பளிப்பா கொடுத்தேன், அந்த காலத்துல கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, இந்த அநியாயத்துக்கு நான் சாட்சியா இருக்க முடியாது. உங்களுக்கு மத்த எத்தனை பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் இதே மாதிரி கொடுத்துருக்கீங்களா, இல்ல கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல அதெல்லாம் ஒன்னும் யோசிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா திருப்பி சொல்றாங்க, நான் இந்த அநியாயத்துக்கு சாட்சியா இருக்க முடியாது.
நான் இந்த அநியாயத்துக்கு சாட்சியா இருக்க முடியாது திருப்பி திருப்பி சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுக்கு மத்தியில நேர்மையாக ஒரு அன்பளிப்பு கொடுக்குறோம், ரூபா காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா 1000 ரூபாய்க்கு உள்ள இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும். பொருள் வேறுபடலாம். ஏன்டா ஒரு 20 வயசு பிள்ளைக்கு தேவைப்படுற பொருள் 10 வயசு பிள்ளைக்கு தேவைப்படாது, கொடுக்க மாட்டோம். ஆனால் அந்த வேல்யூல கரெக்டா இருந்துட்டோங்கிறது அவங்களுக்கு சில நேரத்தில் அவங்க கேட்கறதெல்லாம் கொடுக்க முடியாது. 20 வயசு பிள்ளைக்கு படிப்போட சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு டேப் வாங்கி கொடுப்போம், ஓகே. இது குடும்பத்தில் இருக்க 10 வயசு பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. ஆனா அதற்கு ஈக்குவலான ஏதாவது செய்யலாம். அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவங்க மனசுல இது நிறைய ஜெண்டர் பாலியல் பாகுபாடு ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் மத்தியில் ஒரு குடும்பத்தில் நடக்கிறது, இப்படி ஏற்ற இறக்கமா இருக்கிறது. ஒரு விஷயத்துல குறிப்பாக ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வேற மாதிரி ப்ரிவிலேஜ், பொம்பளை பிள்ளைங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி ப்ரிவிலேஜ் கொடுக்கறது, அவங்கள கொஞ்சம் குறைச்சு பாக்குறது, இப்படி சில நேரங்கள்ல மாறியும் இருக்கும். பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப செல்லம் கொடுக்கப்படுவாங்க, இது பண்ணப்படுவாங்க. அதனால ஆண் குழந்தைகளுக்கு அதுக்கு ஈக்குவலானது கிடைக்காது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணத்துக்கு வச்சிருக்கணுமே சொல்லிட்டு நிறைய தங்கங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க அவ்வளவு செலவழிச்சு. இது ஒரு பையனுக்கு எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்ப இப்படி எல்லாம் தேவை இருக்கும், கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதிர்கால செய்ய பார்ப்பாங்கன்னா இந்த அடிப்படையிலோ வேற எந்த அடிப்படையிலோ அவர்களுக்கு மத்தியில நம்ம பாகுபாடா நடந்துக்கிறோம், அவங்களுக்கு மத்தியில நம்ம நீதமா நடக்கலைங்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வு நம்ம செல்ல பிள்ளை இவங்களுக்கு எல்லாம் இது பண்ணலன்னு சொல்றது நாளடைவுல அவங்கள பலவீனமாக அவங்கள ரொம்ப பலவீனப்படுத்திடும், இன்னொருத்தருக்கு எதிராக சதி செய்ய கூட தூண்டிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, இப்படி ஒரு நம்ம பட்டம் வச்சுக்கிறோங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்டா, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, பெற்றோர்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா இந்த பிள்ளைய பெத்து குழந்தையா இருந்து தூக்கி தூக்கி வளர்த்து வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 20 வயசாக போகும்போது பெற்றோர்களும் குழந்தை மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு 15 வயசாக போடும்போது நம்ம புள்ள தானே, அதுல டவுட் இல்ல, குழந்தை மாதிரியே இவங்க எண்ணத்துல ஓடும். அவங்க 20 வயசு ஆச்சு, இப்ப அவங்களுடைய ஸ்டேஜ் வேற, மேரேஜ் ஆயிருச்சு, இப்ப அவங்க ஸ்டேஜ் வேற அப்படிங்கறத பெற்றோர்களுடைய மனது பெரும்பாலும் அங்கீகரிக்காது, ஏத்துக்கிற மாட்டாங்க. இந்த அடிப்படையில தான் நம்ம சில கோளாறுகளை செஞ்சிடறோம். ஆனா பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, அவங்க தந்தையார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் புனியாமினை அதிகமாக இவர்களை விட விரும்புகிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு விளங்கிருச்சுல எல்லாருமே. இப்ப அந்த வரலாறை நம்ம வரலாறு விரிவாக சொல்லப்படுற இடங்கள்ல தேடி பார்த்தோம்னா இவங்க கிணத்துல ஒன்று போய் போல காட்டுறதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 10 வயசு கீழே இருக்கு, 7 வயசு இருக்கு. அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே டீனேஜர்ஸ், ஒரு 20 வயசுக்குள்ள உள்ள ஆட்கள் அவ்வளவு பேருமே. இப்படி உள்ள ஒரு இதுல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, யாருமே மேரேஜ் ஆகி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இல்ல, எல்லாருமே டீனேஜர்ஸ் தான், சின்ன வயசு ஆட்கள் தான். அப்ப அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டா, இவரு நம்மளெல்லாம் விட கூடுதலா அவங்க 2 பேரையும் விரும்புறாரு, அதனால நம்ம இதுக்கு எதிராக இவரை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு எப்போ வர்றாங்க, இந்த பலவீனத்தை உணர்ந்து கொண்ட காரணத்தினாலதான் வருவாங்க. அது மாதிரி நம்மளிடம் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நம்ம பிரிச்சுறோம், இது பண்றோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன நினைக்கிறோம்ங்கிறதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கும் புரியுங்கிற ரியலைசேஷன் நமக்கு இருக்கணும். இதுல நிறைய இந்த படிப்பனைகளாக நம்ம தொகுத்ததுல நிறைய பிள்ளைகளுக்கு இல்ல, பெற்றோர்களுக்கு தான். பிள்ளைகளுக்கு ஒரு சிலது இருக்கு, பெற்றோர்களாகிய நமக்கு தான் இந்த வரலாறுல இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் பாடங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். நம்ம அதே மாதிரி பிள்ளைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. அடுத்த பாயிண்டா என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க கொண்டு போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துக்குள்ள போட்டு வந்துட்டாங்க. எப்படி நடிக்கிறாங்க, நாங்கெல்லாம் விளையாட போனோம், அப்ப பொருளுக்கு மத்தியில் அவரை நிக்க சொல்லிட்டு நாங்க விளையாண்டுகிட்டு இருந்தோம், அப்படி போயில ஓனாய் கடிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு போலியாக ரத்தம்லாம் செட் பண்ணிக்கிட்டு அதை ஆட்டக்கிட்ட அறுத்துருப்பாங்க போல, என்ன போலியான்னு போட சொல்றான்ல, செட் பண்ணிக்கிட்டு அவங்க தாப்பட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல காட்டுறாங்க. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நம்பல, இவங்க என்னமோ கோளாறு பண்ணிட்டு நம்மகிட்ட சொல்றாங்க, என்னமோ செய்துட்டு சொல்றாங்க, இதுல உண்மை இல்லை அப்படிங்கறது அவங்க 2 பேருக்குமே உள்ளுணர்வு வெளியே காட்டாட்டாலும் ஒரு குடும்பம் அப்படிங்கிற அந்த பாண்டிங்ல அந்த உள்ளுணர்வு அவங்களுக்கு சொல்லிடுது. இவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க, அவருக்கு எதிராக சரி செஞ்சுட்டாங்க, அவருக்கு எதிராக அவங்களுக்கு பொறாமை இருந்துச்சு, அந்த பொறாமையினால என்னமோ செஞ்சுட்டு வந்துட்டாங்க, இவங்க நம்மள்ட்ட பொய் சொல்றாங்க அப்படிங்கறத யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொண்டார். அப்ப இப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, உறவுகளை குடும்பத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உறவுகளை அந்த துண்டிக்கவே கூடாது.
இதை கொஞ்சம் நம்ம பிள்ளைகளுக்கு கூட இல்லை, எக்ஸ்டெண்டே பண்ணிக்கலாம். சகோதர சகோதரிகள் மற்ற யாரும் எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ரோல் மாடலாக அல்லாஹ் இதுல காட்டுறான். அவங்க முதல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி பண்ணிட்டு வந்தாங்க, ஏதோ துரோகம் பண்ணி அநியாயம் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. உங்களுக்கு இதெல்லாம் சைத்தான் அழகா காட்டிட்டான்னு அவங்க சொல்றாங்க. உங்களுடைய சதி துரோகம் ரொம்ப பெருசு, அது ஒரு நாளைக்கு அல்லாஹ் எல்லாம் காட்டுவானா, அது வரைக்கும் அழகிய பொறுமையோட இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்தாப்புலயே அங்க மன்னர் என்ன சாப்பாடு நம்மளுக்கு உணவுப் பொருள்கள் நிறைய தரணும்டா, புனியாமீனை கூட்டிட்டு வர சொல்றாரு, தந்தையார்ட்ட போய் கேட்கிறாங்க, இவரே அனுப்புங்கண்டு. அப்படின்னா எந்த காலத்திலயும் உறவை துண்டிக்கலையே. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரேட் மகனை குழந்தைய கொண்டு போய் கொலை செஞ்சோம்னு அவங்க கணக்குல கொலைதான முடிஞ்சு அவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சொல்லக்கூடியவர்களிடத்தில் கூட யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா இருக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல உதவியை தேடுறாங்க, அவங்கள துண்டிக்கல. நம்ம கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவங்களெல்லாம் உண்டு இல்லை என்று பண்றதுக்கு இதை விட ஒரு பெரிய காரணம் தேவையே இல்லை. அவ்வளவு பெரிய கொலையில அவங்க நம்புறாங்கல்ல, இவங்க தான் தீங்கு செஞ்சுட்டாங்க, ஓனாயிட்டு போய் தான் சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அவர்களை ஏன்டா விட்டோம்டா போயிருவான், ஒண்ணுக்கும் உருப்படாதவனா போயிருவான். அதோட இப்படி நம்மள்ட உள்ள அவங்க இல்லை, மற்ற எந்த உறவுகளுக்கு மத்தியில இந்த மாதிரி நம்மளுடைய இதுகளை முறிச்சுக்கிட்டோம்னாலும் அவங்களும் நம்மளத்திலிருந்து போயிருவாங்க, விலகிடுவாங்க. அவங்கள ஒரு காலமும் நீங்க நினைக்கிற ட்ராக்கு கொண்டு வர முடியாது. அவங்க பெற்றோர்களோ சகோதரர்களோ குழந்தைகளோ யாரையுமே கொண்டு வர, நீங்க பாண்டிங் இருக்கிற வரை, டச் இருக்கிற வரை, தொடர்பு இருக்கிற வரைக்கும் தான் இன்னைக்கு அது அவங்க போற போக்குல விட்டு அந்த பொறுமையோட நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து அந்த தொடர்புகளோட இருந்தோம்னா என்னைக்கா ஒரு நாள் இழுத்து பிடிச்சிடலாம், கொண்டு வந்துடலாம், வந்துருவாங்க. துண்டிச்சிட்டீங்கன்னா முடியாது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாடத்தை நம்மளுக்கு தர்றான். உறவுகளை அவங்க துண்டிச்சுக்கிறல, அப்ப நாமும் உறவுகளை துண்டித்துக் கொள்ளக்கூடாது. அடுத்தாப்புல பொறாமை இருக்குல்ல, பொறாமை அது நம்ம ஒரு ஃபேக்டை இதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியில தான் பொறாமை இருக்கிறதுலே கூட இருக்கும். எலன் மஸ்க் உலகத்துல பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு, சின்ன இதுல இருந்து முன்னேறி அப்படி வந்தவர். எனக்கா நம்ம உட்கார்ந்து இவன்லாம் ஒரு ஆளு, இவன்லாம் இவ்வளவு பெரிய ஆளாயிட்டான்னு பேசியிருக்கோமா யார்ட்டையாவது? எலன் மஸ்க்னு ஒரு ஆள் ரொம்ப முன்னேறி இப்படி வந்துட்டாரான்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்கேயோ உலகத்துல இருக்கவங்களாம் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனா அவன் குடும்பத்தில் உள்ள சகோதரன், ஒரு கசின்னு, சாச்சா மக்க, பெரியத்தா மக்க, மாமா மக்க, இப்படி உள்ள பிள்ளைங்கள் எல்லாம் யாராவது கொஞ்சம் இது பண்ணி அவன் நல்லா வந்துடட்டும், இவன் இருந்த இருப்பு தெரியாது அப்படின்னு பேசுவாங்க. எப்படா அவன் விழுகிறான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் குடும்பங்களுக்குள்ளதான் இருக்கும், வெளியே இருக்காது. ஏன்னா யாரோ ஒருத்தன் அவன் என்னமா இருந்துட்டு போறான், முன்னேறாம இருக்கிறான், பத்திலாம் நம்மளுக்கு இது இல்லை. இது எங்க வரும் அப்படின்டாட்டா நெருங்கின உறவுகளுக்கு நம்மள மாதிரி இருந்தவங்க திடீர்னு இவனுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறது. அதுவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அவங்க சகோதரர்களுக்கு வந்துச்சு. பொறாமை அடிப்படையா அவர்கள் இவரெல்லாம் செஞ்சதுக்கான காரணம் பொறாமை தான். பொறாமை அதிகமாக எங்க வருவதற்கு உள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னா குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலே தான் பொறாமை ரொம்ப கூடுதலாக இருக்கு. இந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறாமை எல்லாத்தையும் அழிச்சிடும், நல்ல காரியங்களை அழிச்சிடும், எல்லாத்தையும் அழிச்சிடும். பொறாமை அதுல எந்த ஒரு நன்மையும் இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொன்னா, சில கெட்ட குணங்கள்னு தெரியறதுல கூட ஏதாவது ஒரு சில நன்மைகள் இருக்கு. கோபம் கெட்ட குணம், ஆனா ஒரு அநியாயம் நடக்கிறத பார்த்தா வரணும், கோபம் உருவாகணும், வரணும், கட்டுப்படுத்திக்கிறேன்னு, அதை எதிர்க்கணும், அதுக்கு எதிராக செயல்படணும்டா கோபம்ங்கிற ஒரு உணர்வு நல்ல உணர்வு. ஆனா பொறாமைங்கிறதுல ஒரு நன்மையுமே, எல்லாமே தீமை. ஆனா வரும். இப்போ இந்த பொறாமைங்கிறத ஏற்படுத்துவதன் வழியா பொறாமை ஒருத்தனுக்கு உள்ளத்துல வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா சைத்தான் அவங்களை எதை நோக்கிலாம் கொண்டு போயிருவான்னு சொன்னா கொலை செய்யறது வரைக்கும் கூட கொண்டு போயிருவான் சைத்தான். அப்ப இந்த பொறாமை வரும், வராமையெல்லாம் இருக்கு. அந்த மாதிரி குணங்கள்ல எல்லாம் யாரும் நான் விதிவிலக்கு, நான் முழுசா அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்னா யாருமெல்லாம் சொல்ல முடியாது. வந்தா அதை கட்டுப்படுத்தி மன்னிப்பு கேட்டு மீண்டு வரக்கூடிய நல்ல குணம் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே, எல்லா கெட்ட குணமுமே ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாஹ்வால் வைத்து படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் இந்த மாதிரி போட்டி போட்டு முன்னேறணுங்கிற எண்ணம் இல்லைன்னு சொன்னா யாருமே முன்னேற மாட்டான். அவன் சாப்பிடுங்க, படுத்து கிடந்து எந்திரிச்சு போயிடுவான். அப்ப உலகத்துல அடுத்த கட்டத்துக்கு போகணும், உலகத்தையும் டெவலப் பண்ணணும், உலகத்தையும் கொண்டு போகணும், நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கணும். இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக இருந்து அவங்க செஞ்சு நல்லபடியா பொறாமையா மாறினா எது போட்டிக்கும் பொறாமைக்கும்டா. போட்டி போடுறவன் என்ன செய்வான்டா, இவன் எதையாவது நல்ல முறையில ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா செஞ்சுக்கிட்டே போவான். இதான் போட்டி. இத
ஆங்கிலத்தில் வந்து இந்த பிஹேவியல் சயின்ஸில் அதை இந்த சண்டைகளை சொல்லும்போது கன்ஸ்ட்ரக்டிவ் சண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டிகள் ஒரு நிறுவனத்துக்குள்ள இருக்கிறதுலாம் ஆரோக்கியமானது தான். அந்த மாதிரி சில மோதல்கள்லாம் அங்கே இருக்கு அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டிவ் மோதல்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இது டிஸ்ட்ரக்டிவா எப்போ மாறுது அப்படின்னு கேட்டா அவனுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சு ஒழிச்சிடலாம் நினைக்கிற போலதான் டிஸ்ட்ரக்ஷனா மாறுது. இப்போ ஆரோக்கியமா இருக்கலாம். நம்ம லெவல்ல ஏதாவது முயற்சி செஞ்சு ஏதாவது செஞ்சு காட்டணும், உழைக்கணும், நிறைய சேர்க்கணும், சம்பாதிக்கணும். இந்த போட்டியில நான் அந்த முயற்சிகள் பண்ணி செஞ்சா ஆரோக்கியமானது. பொறாமை ஏதாவது செஞ்சு அவனுடைய பேரை கெடுத்துறணும், அவனை பத்தி பேசிடணும், அவனை பத்தி இது பண்ணிடணும், அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல யாரையாவது எங்கேயாவது இது பண்ணி விட்டு அதுல சண்டை ஏற்படுத்தி விட்டு முடிச்சு விட முடியும்னா முடிச்சு விட்டுறணும். இப்படி எல்லாம் பொறாமை கொள்ற எண்ணம் இருக்குல்ல, இதுன்னு எல்லா வகையான தவறுகளுக்கும் அடிப்படை காரணமாக அமைந்து விடுகிறது. அப்ப குடும்பங்களுக்குள் பொறாமை உணர்வுகள் யாருக்குமே வந்துடக்கூடாது, எப்பவுமே வந்துடக்கூடாது. சின்ன குழந்தைகளா இருக்கும் போதே அவங்க அந்த சகோதரர்களுக்கு மத்தியில அந்த பொறாமை உணர்வு ஏற்பட்ட உடனே ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அவங்களுடைய ஜாமானை எடுத்து கிழிச்சு போடுவாங்க, அவங்களோட இது பண்ணுவாங்களே, அப்பவே அதை நல்ல முறையில சொல்லணும். இது சரியில்லை, நீ உனக்கு வெறும் அதே மாதிரி ஒன்று வாங்கிக்கேளு, அப்படி இருக்கணும்னா சரியா முடிய. இது ஒரு நல்ல முறையில் இப்படி போச்சுன்னா எதிர்காலத்தில் நல்லா இருக்காதுங்கிறத சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அடுத்தாப்புல மன்னிப்பு குடும்பங்களுக்கு மத்தியில இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய யூசுப் அலைஹிஸ்ஸலாமா வந்து கொண்டு போய் ஒரு கிணத்துல போட்டு எடுத்துட்டு போய் வளர்க்க வச்சு ஜெயில இருந்து இவ்வளவு சிரமமும் பட்டு கடைசியில அவங்க கடைசி வரைக்கும் இவங்க எப்படி செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க தம்பியை வச்சுக்கிறதுக்காக அந்த மிஸ்ர் நாட்டில் அவங்க பைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கையில ஒரு அளக்கக்கூடிய அளவை பாத்திரத்தை வந்து அவருடைய இதுக்குள்ள வச்சிடுறாங்க. வச்சுட்டு தம்பியுடைய இதுல இருந்து அதை எடுக்கிறாங்க. எடுக்கையில இவர் தான் திருட தந்திரம் தான் செய்யறாங்க அவரை வச்சுக்கிறணுங்கிறதுக்காக. ஏன்னா இவங்களோட இருக்கிறது பாதுகாப்பானதா தெரியல. அப்படி செஞ்சுட்டு அப்ப அவங்கள்ட்ட சொல்றாங்க, இது இப்படி நாங்க வச்சுட்டோம், இது பண்ணிட்டு இப்ப இவரை தான் நாங்க நிறுத்தி வச்சுக்கிறோம், நீங்க எல்லாம் போங்க, இவரை அவரை சிறை பிடிச்சாச்சு போங்கன்னு சொல்றாங்க. அப்ப இவர் இப்படி செஞ்சாரா? ஒருத்தர் அவக்கல்ல கமாண்ட் அடிக்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இதுக்கு முன்னாலும் உங்களுடைய சகோதரர் இப்படி அவர்தான் சொல்றாங்க, இதுக்கு முன்னாலும் இவருடைய சகோதரர் இப்படி திருட்டுத்தனமா இருந்திருப்பாரோ. அவங்க அந்த வன்மம் அவங்க உள்ளத்துல இருந்து அப்போ வரைக்கும் போகல. இப்ப ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர் ஆயிட்ட தெரியல, அவரு தான் அவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரியல, தெரியாம பேசுறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வளவு வன்மம் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கு. ஆனா கொஞ்ச நாள்ல தாய் தந்தையெல்லாம் கூட்டிட்டு வர சொல்லி இது பண்ண யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இவ்வளவு நாள் நடந்தது பூரா என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில ஷைத்தான் ஏற்படுத்தின தீங்கு, ஷைத்தான் ஏற்படுத்திய தீங்கு. இவங்க போய் தாப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட சொல்றாங்க, இந்த 11 பேர் இவங்கெல்லாம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை மன்னிக்கவும் செய்யறேன், உங்களுக்காக அல்லாட்ட மன்னிப்பும் தேடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஷைத்தான் ஏற்படுத்த உங்களுக்கு நான் மன்னிக்கவும் செய்யறேன், உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல மன்னிப்பும் தேடுறேன். அப்ப இந்த ஒரு பெருசுன்னு நம்ம குடும்பங்களுக்குள்ள நினைக்கிறோம்ல, அது எதுவுமே ரொம்ப பெருசெல்லாம் குடும்பங்களுக்குள்ள இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும். இதெல்லாம் கட்டாயமா நம்ம பொறுத்து ஒரு வழிக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பரஸ்பரம் மன்னிச்சு விட்டு கொடுத்து எந்த நிலையிலையும் இதையெல்லாம் மன்னிச்சு விடக்கூடிய ஒரு நிலையில குடும்பங்களுக்குள்ள இருக்கணும். முதல்லாம் வரும், சண்டை வரும், வாக்குவாதம் வரும், அடுத்த நிமிஷம் நார்மல் பேச்சு தேவையில் இருந்துச்சுன்னா பேசிட்டு போயிடணும். இந்த அடிப்படையில் பிள்ளைகள் வந்து ஒரு குடும்பத்துக்குள் உருவாக்கப்படணும், நாமும் அப்படி இருக்கணும். அடுத்தாப்புல அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமே சொல்றாங்கல்ல, ஷைத்தான் வந்து காமனான எதிரி ஷைத்தான் சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் ரியலைசேஷன் இப்படி வர்ற குழப்பங்களுக்கெல்லாம் ஷைத்தான் தான் காரணம். காமன் நீங்க எப்பவுமே வந்து கான்ஃபிளிக்ட் எப்ப சால்வ் பண்ண முடியும்னு சொன்னா எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு காமன் எனிமியை கண்டுபிடிக்கணும். அப்போ குடும்பத்துக்குள்ள குழப்பம் வருது சொன்னா காரணமே யாரு? ஷைத்தான் தான். எப்பவுமே காமன் எனிமி மேல பழிய போட்டீங்கன்னா நம்ம ஈஸியா ஒன்னாயிருவோம். அல்லாஹ்வுடைய ஆனா உண்மை கூட ஷைத்தான் இல்லாம ஒண்ணும் நடக்கல, ஷைத்தானாலதான் அவ்வளவு நடக்குதுங்கிறது உண்மை. அடுத்தாப்புல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமை, தக்குவா, ஈமான், இது பெற்றோர்களாய நம்மள்ட்ட இருக்குமான்னு யோசிச்சுக்கிறோம். பொறுமையை பாருங்க, பிள்ளைய கொலை பண்ணிட்டு வந்து இவங்க பொய் சொல்லும் போதும் கூட ஏதோ நடந்துருச்சுன்னு தெரியுது, நான் அழகிய பொறுமையோட இருப்பேன்னு சொல்றாங்க. அல்லாஹ்விடத்துல பொறுப்பு போடுறாங்க, அல்லாஹ் நீ பாத்துக்க அப்படின்னு. அழுது கண்ணெல்லாம் பஞ்சரைஞ்சு போச்சு, மறுபடியும் முனியாமீனை அனுப்புங்கன்னு சொல்றாங்க. பேச்ச நம்பி அனுப்பத்தான் செய்யறாங்க, அனுப்புறாங்க, அவங்க கூட அனுப்புறாங்க. அப்ப அவ்வளவு தக்குவா, அவ்வளவு பொறுமை, இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பெருசா நம்ம அவங்கள்ட்ட இதெல்லாம் கத்துக் கொடுக்க பேச வேண்டிய தேவையில்லை, காட்டிடுவோம். எல்லாத்தையும் நம்முடைய வாழ்க்கையில டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி எல்லா விஷயத்தையும் காட்டிடுவோம். அப்ப இது வந்து இன்னைக்கு சுருக்கமாக நம்ம பிள்ளை வளர்ப்புல பெற்றோர்களாகிய நாம் பேண வேண்டியது சூரா யூசுப்ல இருந்து நிறைய படிப்பினைகள் பாடங்கள் இருக்கு.
சுருக்கமான சில ஒரு 10 விஷயங்களை நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். இந்த